சைக்கிள் மெரிச்சு கோயம்பேடு கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் கடைக்கு சமோசா போட்டு நீட்டு படிக்க வச்சேன் சார். ஸ்வீட்டு பணியாரம் பிடிக்குன்ட்டு கடையிலேருந்து வாங்கிட்டு வரதாட்டி என் பொண்ணு இல்லை சார். அது மார்ச் மாதம் ஏப்ரல் மாதம் வந்தால் எக்ஸாம் முடிஞ்சு அதுக்கடுத்து என்ன படிக்கலாம் அப்படிங்கிற பிள்ளைங்க எய்மில் நீட் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு குண்டை தூக்கி போட்டு இதோட 19 பேர் இறந்துருக்காங்க தமிழ்நாட்டில் மட்டும். இப்போ லாஸ்ட்டாக தேவதர்ஷினி இன்னைக்கு இறந்துருக்காங்க. இந்த தேவதர்ஷினியோட அப்பாவோட பேட்டி பார்த்தீங்கன்னாலே மனசு வந்து உருக்குலைச்சிப்படுது. சமோசா விற்று நம்ம பார்த்துருப்போம் நம்மளோட டீ கடையில் இல்லை ரயில்வே ஸ்டேஷனில். அவர் சொல்கிறாரு, கிளாம்பாக்கத்துலேயும் கோயம்பேடும் பஸ் ஸ்டாண்ட்லேயும் நான் சமோசா விற்று என் பிள்ளைய படிக்க வச்சேன். அப்பாவோட கஷ்டம் தாங்க முடியல, பிள்ளைக்கு படிக்க முடியாமல் இல்லையே. என்ன சொன்னாங்க, என்னால் படிக்க முடியாமல், ஆனால் அப்பா கஷ்டப்படுறாங்க. 4 வருஷமாச்சு என்னால் கிளியர் பண்ண முடியல. ஏன் கிளியர் பண்ண முடியல? ஏன்னா இது 12th சப்ஜெக்ட்டுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. 12ஆம் வகுப்பு வரைக்கும் தான் உள்ள பரீட்சை. அதுக்குள்ளே வச்சு கட் ஆஃப் வச்சு ஒரு மருத்துவ படிப்புக்கு செலக்ட் ஆக முடியும்னா இந்நேரம் அனிதா நம்மகிட்ட டாக்டராக இருந்திருப்பாங்க. 6 வருஷம் ஆயிடுச்சு. இந்த நேரம் அவங்க டாக்டராக முன்னாடி நின்றுட்டு இருந்திருப்பாங்க. இப்போ இந்த பொண்ணு அடுத்த டாக்டராக முன்னாடி ஒரு ஸ்டெப் எடுத்து வந்திருப்போம். அதாவது ஒரு ஏழை குடிமகனோட பொண்ணோ இல்லை பையனோ, என் பையனை இப்போ 12th முடிக்கிறான். இப்போ அந்த என் பையனை இறந்த மாதிரி தான் எனக்கு இப்போ ஃபீல் ஆகுது. இதுக்கு காரணம் யார் அப்படின்னா நமக்கு நல்லாவே தெரியும். பாரதிய ஜனதா கட்சி இது கொண்டு வருது. இதை எதிர்த்து வந்து இறந்து போன ஜெயலலிதா வரைக்கும் அவங்க வந்து அதை ஏற்றுக்கிடல. அதற்கப்புறம் வந்து அடிமைகள் வந்து மாஃபா பாண்டியராஜன் வந்து அதை கையெழுத்து போடுறாரு. அதற்கப்புறமா நீட் வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகுது. கிட்டத்தட்ட மானபங்கத்துக்கு இணையாக சால்வ் போடக்கூடாது, அதை யூஸ் பண்ணக்கூடாது, இது பண்ணக்கூடாதுன்னு அநாகரிகமான செக் பண்ணி இவ்வளவும் செஞ்சு உயிர் பண்ணியும் வாங்கி இப்போவும் அந்த செவிட்டு காதுக்கு கேட்கலன்னா நீ எப்போ கேட்க போகுது அப்படின்னு தெரியல. இதில் வந்து குற்றம் சாட்டுறாங்க, நீங்கள் தானே நம்பிக்கை கொடுத்தீங்க அப்படின்னு திமுக பற்றி குற்றம் சாட்டுறாங்க. பாரதிய ஜனதா கட்சி கொண்டு வந்தது, முரட்டத்தனமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணது. அதற்கு முன்னாடி காங்கிரஸ் கொண்டு வந்தாலும் மாநிலத்துக்குன்னு ஒரு உரிமையை வச்சுட்டு கொண்டு வந்தாங்க. அதற்குண்டான திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் ஒரு புரிந்துணர்வு இருந்தது. அதை கடந்து பாரதிய ஜனதா கட்சி வந்து ஒரு முரட்டத்தனமாக ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு கொண்டு வந்தது. அதை வந்து ஜெயலலிதா எதிர்த்தாங்க. அப்புறமா மாஃபா வந்து அவர் கையெழுத்து போட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாரு. இதுதான் வந்து இந்த தேவதர்ஷினியை கொலை பண்ணியிருக்குது. சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் போராடினேன். அது வந்து தற்கொலை பண்ணல அனிதா, அது ஒரு போராட்டம். சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் போராடினாங்க. அது போராட்டம் தான் சொல்ல முடியும். அவங்க எக்ஸாம் எழுதிட்டு நான் ஃபெயில் ஆகிட்டேன்னு அவங்க சாகலை. அவங்க வந்து ஒரு போராட்டம் நடத்தி போராட்டத்தோட கொடையாக தான் தன் உயிரை கொடுத்தாங்க. இது யாரும் கொடுக்க வேண்டாம், கொடுக்கவும் கூடாது, கொடுக்குற மாதிரி நிலைமை வரக்கூடாது. அந்த சூழலில் கொலை செய்தது யார் அப்படின்னா இந்த பாரதிய ஜனதா கட்சியும் அதற்கு உடந்தையாக இருந்த அதிமுகம். இப்படி தானே இருக்க முடியும். ஆனால் அன்றிலிருந்து இன்று வரை இன்றைக்கு வந்திருக்க தாவைக்கு முதற்கொண்டு நேற்று வர குதிச்சிட்டு இருந்த சீமான் வரைக்கும் எல்லாரும் வந்து ஒரு பக்கமாக குற்றம் சாட்டிகிட்டு இருக்கிறாங்க. திமுக தான் நம்பிக்கை கொடுத்துச்சு அப்படின்னா, அதாவது கொலை செய்தவனை மறைத்து கொலை செய்தவனை காப்பாற்றி விட்டு வேற ஒருத்தனை குற்றவாளியாக காட்டுறது, வேற ஒருத்தன் போராடுறவனா டேய் நீ தானடா வீட்டுக்கு பாதுகாப்பு கொடுக்கணுங்க, பாதுகாப்பு கொடுக்க மாட்டியா அப்படின்னு அவனை போட்டு குற்றம் சாட்டுறது வந்து எந்த விதத்துல நியாயம் எனக்கு புரியல. ஆக இவர்களுக்கு வந்து நீட்டை ஒழிக்கணும், நீட்டு விலக்காகணும் அப்படிங்கிறது வந்து மேட்டர் கிடையாது. இந்த நீட் தற்கொலையால் இன்னும் 4 பேர் தற்கொலை செய்தா கூட அதை சந்தோஷமா ஒரு கட்சி மீது ஏற்றி எழுதி வச்சுட்டு அதுல வந்து எப்படி நம்ம அரசியல் லாபம் பார்க்கலாம் அந்த மனநிலையில தான் இருக்கிறாங்களோ கூட. உண்மையிலேயே இவர்களுக்கு வந்து இன்னைக்கு இருக்கிற விஜய்க்கு வந்து துப்பி இருந்தால், தைரியம் இருந்தால் இதற்கு காரணமான பாரதிய ஜனதா கட்சியை சுட்டி காட்டி பேசணும், அவர்களுடைய தொண்டர்கள் அதை சுட்டி காட்டி பேசணும். ஆனா அது எதையும் பேசாம ஏதோ ஒரு கட்சி, நான் எதிர்க்கிற கட்சி மேல நான் பழி போடணும் அப்படின்னு பேசிட்டு இருந்தா எப்படி நீட்டு விலக்கு வரும்? இன்னைக்கு வந்து 19 பேர் இறந்துருக்காங்க. இங்க மட்டும் இல்ல, ராஜஸ்தான்ல ரெண்டு பசங்க லாஸ்ட் இயர் இறந்து போனாங்க. அடுத்தடுத்து 4 மணி நேரம் கேப்ல தமிழ்நாட்டில் இறக்குது. இப்போ இது வந்து இன்றைக்கு இங்க உள்ள தமிழ்நாட்டுக்குள்ள பிரச்சனை மட்டும் இல்லை, இது இந்தியா முழுக்க இருக்கிற மாணவ செல்வங்களோட பிரச்சனை. என் பையன், உங்க பையன், எல்லாருடைய பிரச்சனை. 10ஆம் படிச்சுட்டு இருக்க இன்னைக்கு உங்க பிள்ளை வந்து 9ஆம் படிக்கலாம், 10ஆம் படிக்கலாம். நாளைக்கு 12ஆம் படிப்பு வரும்பொழுது உங்களுக்கு அந்த வழி புரிய வரலாம். நான் போன வருஷம் நான் அழலை, ஆனா இந்த வருஷம் எனக்கு தன்னால் அழுகு வருது. எதுக்கு காரணம் அப்படின்னா என் பையன் இன்னைக்கு 12th முடிச்சுட்டு இருக்கிறான். நாங்கள் வந்து நீட்டு குறித்து அவனுக்கு எந்தவித இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதனால இப்போ நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, என்னுடைய பையனோட உயிர் வந்து தப்பிச்சிருச்சு. என் பையன் டாக்டர் ஆகணும், என் பையன் இன்ஜினியர் ஆகணும் அப்படிங்கிற கனவுகளில் இவங்க என்ன தூக்கி போடுறாங்க அப்படின்னா, உன் பையன் உயிர் பழைச்சிருக்கானா இல்லையான்னு பாரு, உன் பொண்ணு உயிர் பழைச்சிருக்கா இல்லையான்னு பாரு, நாங்கள் அவ்வளோ பெரிய வெப்பன் வச்சுருக்கோம், அவ்வளோ பெரிய ஆயுதத்தை நாங்கள் இறக்கியிருக்கோம் அப்படின்னு கொக்கரிச்சிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி தான் இருக்குது இந்த நீட் எக்ஸாம். இந்த நீட்டுக்கு
2 முறை பில் பாஸ் பண்ணி கவர்னர்கிட்ட கொடுத்தாச்சு. கவர்னர் போடாமல் கைக்குள்ளேயே வச்சுட்டு உட்காந்துட்டு ஃப்ரெஷ் பெட்டிஷன் போட்டிருக்காங்க. இந்த கவர்மெண்ட் வந்து ஃப்ரெஷ் பெட்டிஷன் மறுபடியும் போட்டிருக்காங்க. இதுக்கு மேலே எனக்கு வந்து இதுக்கு ஒரு தீர்ப்பை சொல்லு, எங்களுக்கு வந்து விளக்க கொடு. எங்களோட தலைநகர் தான் மெடிக்கல் சிட்டி இந்தியாவுக்கு. நாங்கள் வந்து மற்ற எல்லா மாநிலங்களை விட டாக்டர்ஸ் ரேசியோ எங்கள்கிட்ட தான் அதிகமாக இருக்குது. 2007 என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எல்லாமே நாங்கள் வந்து 12th மார்க்கை வச்சு கட் ஆஃப் வச்சு நாங்கள் வந்து எங்கள் டாக்டர்களை உருவாக்கி உங்களுக்கு நாங்கள் தந்துருக்குறோம். கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருந்து இங்கே வர்ற பசங்களோட எண்ணிக்கை குறையுது. இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட 1,00,000 சீட்டு வந்து அதிகரிச்சிருக்குது. 2019 நீங்க பாத்தீங்கன்னா அது 70,000 சீட்டா இருந்தது. இன்னைக்கு 1,00,000 சீட் அதிகரிச்சிருக்குது. ஆனா அத்தனையும் பணக்காரர்களின் பிள்ளைகள். இப்போ வேற ஒண்ணும் இல்லை. இன்னைக்கு வந்து இந்த அப்பா சமோசா வைக்கிற அப்பா வந்து பேட்டி கொடுத்துட்டு இருக்காரு. போன தடவை 12th ரேங்க் வாங்கினாங்க நீட்ல. கீர்த்தனாங்கிற ஒரு பொண்ணு. அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, இட்ஸ் நாட் எ டிஃபிகல்ட், இட்ஸ் நாட் சோ டிஃபிகல்ட் அப்படிங்கிறாங்க. அதாவது நீட் வந்து ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு விஷயமே இல்லை அப்படிங்கிறாங்க. ஏன்னா அவங்களோட அப்பாவும் அம்மாவும் டாக்டர்ஸ். கொத்தனாருக்கு பிறந்து குடிசை வீட்டில் மறிச்சு போன, குடிசை வீட்டில் செத்து போன அனிதாவோட அப்பாவும் அம்மாவும் டாக்டர் இல்லை. இன்னைக்கு தேவதர்ஷன் சமோசா வித்து இன்னைக்கு தான் புள்ள படிப்புக்காக 4 வருஷம் சைக்கிளை மிதிச்சுன்னு வித்தாங்களே, அவங்க அப்பாவும் வந்து இந்த வசதிக்கு இல்லை. இந்த பொண்ணு இறந்தது வந்து என்னால் படிக்க முடியலன்னு இல்லை, படிக்க வைக்கிறதுக்கு எங்கள் அப்பாவை நான் கஷ்டப்படுத்துறேன், பொருளாதார ரீதியாக அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு கஷ்டப்படுத்துறாங்க. ஏன்னா இன்னைக்கு நீங்கள் ஒரு ப்ரைவேட் காலேஜில் நீங்கள் MBBS சீட் வாங்கணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து 1 கோடி 80 லட்சம் 1 கோடி. நம்ம கனவுல கூட இந்த ஒரு சமோசா விற்கிற அப்பாவால் இதை யோசிச்சு பார்க்க முடியுமா? முடியவே முடியாது. அப்படி இருக்கும்போது இது வந்து ஒரு அப்பட்டமான நிறுவன கொலை. படிப்புங்கிற பேர்ல மாணவ செல்வங்கள் மீது, அதுவும் 18 வயதுக்கு குறைந்த சிறுமிகள் மீது, சிறுவர்கள் மீது நடத்தப்படுற பச்சை படுகொலை அப்படிங்கிறது அந்த நீட். இந்த நீட்டை வந்து எதிர்க்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு மாநில அரசு எவ்வளவு முடியுமோ அதை பண்ணுது. ஆனா செவிட்டு காதுகளுக்கு கேட்கலன்னா இந்த இறப்புக்கு தான் பதில் சொல்லுமா அப்படின்னா அதுவும் இல்லை. இப்போ என்னதான் செய்யுது? மக்கள் வந்து தெருவில் இறங்கி கேள்வி கேட்காம, இன்னைக்கு ஒருத்தன் வந்து அண்ணா பல்கலைக்கழகத்துல வந்து ஏதோ வன்கொடுமை நடந்துச்சு அப்படின்னு சொல்லி சாட்டையெல்லாம் எடுத்துக்கிட்டு அடிச்சிட்டு இருந்தானே, இப்போ நீ செஞ்சது என்னது? உன் கட்சி செஞ்சதுங்க இது என்னது? இத்தனை குழந்தைகளை வந்து தற்கொலைக்கு தூண்டிருக்க, இதுக்கு பேர் என்னது? +2 அப்படிங்கிற மார்க் அதுக்கும் தற்கொலை பண்ணாங்க. அந்த ரேஷியெல்லாம் இப்போ ரொம்ப குறைஞ்சிருச்சு. அந்த ரேஷெல்லாம் ஏன் குறைஞ்சிருச்சு அப்படின்னா மக்கள் வந்து நாகரிகமாயிட்டு வராங்க, அந்த மனப்பக்கம் வந்துட்டு இருக்குது, மாணவர்கள் கூட மனப்பக்கத்துக்கு வந்துட்டு இருக்கிறாங்க. ஆனா நீட்டுன்னு புதுசா ஒரு வெப்பனை தூக்கி நீ போட்டு அவங்கள வந்து நீ வந்து கொலை பண்ணிட்டு இருக்கிற. ஸோ இந்த கொலைக்கு யார் காரணம் அப்படிங்கிறது கேள்வியும், அந்த கொலைக்கு தீர்வாக நாம ஒன்னா நின்று போராடுறோமா அப்படிங்கிறத இன்னைக்கு முக்கியமான கேள்வி. இன்னைக்கு தாவைக்கா ஆகட்டும், நாதக ஆகட்டும், இல்ல அதிமுகவாகட்டும், இதற்கு முன் செஞ்ச பிழைகளை மறந்து யாரை நோக்கி கொஸ்டின் கேட்கணுமோ அதை இல்லாம 100 கட்சி மேல பழிய போட்டு இதை வந்து ஒரு அரசியலா பாக்குறத விட்டுட்டு இந்த மக்களை எழுப்பி, இந்த மாணவர்களை எழுப்பி கேள்வி கேட்க வேண்டிய இடத்த நோக்கி கேள்வி கேட்டாதானே இதுக்கு தீர்வு வரும். இன்னும் எத்தனை சமோசா வைக்கிற அப்பாக்களை நீங்க அனாதையாக்குவீங்க? இன்னும் எத்தனை பிள்ளைக்கறி வேணும் உங்கள் நீட்டுக்கு? இன்னும் எத்தனை உயிர் பிழை வேணும் இந்த நீட்டுக்கு? அத்தனையும் பிஞ்சு குழந்தைகள், அத்தனையும் பிஞ்சு குழந்தைகள். இந்த குழந்தைகளை கொண்டுதான் உங்க கட்சியை நீங்களாம் வளர்க்கணுமா? இந்த பிஞ்சுகளை கொண்டுதான் உங்களுடைய கட்சியோட நீங்க ஓட் பர்சன்டேஜை கூட்டணுமா? இதை விட கேவலம் வேற எது இருக்குமா? இப்போ நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த நீட்டை கொண்டு வந்தாங்க, அது கூட சப்போர்ட் பண்ணுது. இந்த நீட் மட்டும் இல்ல, CAA ஆகட்டும், 370 ஆகட்டும், முத்தலாக் ஆகட்டும், இஸ்லாமியர்களுக்கு எதிரான எந்த சட்டமாக இருக்கட்டும், அனைத்துக்கும் இந்த மாணவ செல்வங்களுக்கு எதிராக இப்போ NEPல வந்து இப்போ ADMK இருந்துச்சுன்னா இன்னைக்கு வந்து NEPல வந்து நேஷனல் எஜுகேஷன் பாலிசியில் அவங்க சைன் போட்டிருப்பாங்க, மும்மொழி கொள்கைக்கு சைன் போட்டிருப்பாங்க. அப்போ இத்தனை துரோகங்களையும் செஞ்சிருக்கிற ஆட்சியில இருந்த அதிமுக அத்தனை துரோகங்களை நம்ம கூட பண்ணிடுச்சு. இந்த தமிழ்நாட்டு மக்கள் பண்ணிட்டு அதே பாஜக கூட ஓட்டு கேட்டு வந்தா நம்ம என்ன செய்யணும்? நம்மளுடைய கேள்வி என்னவா இருக்கணும்? நம்மளுடைய போராட்டம் என்னவா இருக்கணும்? அப்போனா தமிழ்நாட்டு மக்களுக்கு சூடு சொரணை எதுவும் இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்காங்களா? இல்ல தங்க தமிழன், தன்மான தமிழன் தான் ஆளணும்னு சொல்லிட்டு இருக்காரு சீமானு. அந்த தன்மான தமிழனுக்கு இதை பத்தி எந்த கேள்வியும் கேட்க தெரியாதா? சித்தப்பா ஆச்சு நல்லா இருக்குன்னு சொன்னாரு. இந்த சித்தப்பா இவ்வளவு பெரிய துரோகத்தை, இத்தனை பிஞ்சு குழந்தைங்களை பலி கொடுக்கறதுக்கு சைன் போட்டு கொடுத்தாரு, அதை பத்தி இவர் கேட்க மாட்டாரா? இன்னைக்கு நடிகர் விஜய் அன்னைக்கு அனிதா வீட்டுக்கு போயிட்டு வந்தார். அதோட அவரோட சங்கடம், அவரோட சம்பிரதாயம் அதோட முடிஞ்சது. இன்னைக்கு தான் அரசியல் கட்சியாக வந்துட்டீங்களா நீங்க? ஓகே, நீங்க வந்து நடிகராக இருந்தீங்க கேட்கல. இன்னைக்கு நீங்க என்ன மாதிரியான ஒரு போராட்டம் முன்னெடுத்திருக்கணும்? நீங்க திமுக அரசை ப்ரெஷர் கொடுங்க, அது கூட நல்லது தானே. திமுக அரசு இந்த மாதிரி போராட்டம் நடத்து, திமுக அரசு இன்னும் வலுவா உங்க கூட நானும் கேஸ் போடுறேன், இன்னும் மற்ற மாநிலங்கள் இருக்கிற நீ நடிகர்கள் கூட பேசலாமே, பெரிய பெரிய சூப்பர் ஸ்டார் கூட நீ பேசலாமே. என்ன பண்ணிட்டு இருக்க? பனையூர் பங்களாவில் உட்காந்து லெட்டர் எழுதுறதும் அறிக்கை விடுறதுமா இருந்துட்டா அப்புறம் எப்படி? இவங்களை நம்பி தான் மக்கள் வந்து வாக்கு போட போறாங்க அப்படிங்கிறத நினைச்சா இன்னும் பயமா இருக்குது. இவங்கெல்லாம் வந்து தேர்தலில் நின்று
நம்ம மக்களுக்கு என்ன வாங்கி கொடுப்பாங்கன்னு நினைச்சா பயமா இருக்குது. இது வெறும் தேவதர்ஷினி கொலை இல்லை, நம்ம வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு குழந்தைகளையும் கொன்னுட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு அடையாளம் தான். அனிதா முதற்கொண்டு இந்த தேவதர்ஷினி வரைக்கும். காசு உள்ளவன் தான் படிக்க முடியும், காசு இல்லவனா படிக்க முடியாது. அப்படிதான் ஒரு பாரதிய ஜனதா கட்சி இப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வந்து நம்ம முன்னாடி போட்டிருக்கு. இதை வந்து வெறுமனே ஒரு மாநில கட்சி முறியடிக்க முடியாது அப்படின்னா அந்த மாநில கட்சிக்கு என்னென்ன முறையில நம்ம வந்து சப்போர்ட் பண்ண முடியுமோ அதை பண்றதுதான் அரசியலா இருக்க முடியுமே தவிர நீங்க அரசியல் தான் செய்யணும். அது நல்ல அரசியலா இருக்கணும், மக்களுக்கான அரசியலா இருக்கணும்.